வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சரியான கேடி பில்லா கில்லாடி ரங்கெல்லாம் இருப்பாங்க போலங்க. எப்படா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து சரியான சதி திட்டம் திட்டுறாங்க. தீட்டத்தோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக என்னென்ன பண்ணால் எது கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுன்னு இருந்ததோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த எஸ்எஸ்கேவோட கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டு சரி ஓகே இப்போ கார்த்தி நம்மளுக்கு ஃபோன் பண்ண மாதிரியே கரெக்டாக அத்தை வரவும் ஃபோனை கட் பண்ணுற மாதிரி வைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிக்கிறாங்க. திடீர்னு கரெக்டாக அத்தை கிட்ட கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே கட் பண்ணிடுறாங்க. என்னன்னு தெரியல அத்தை, உங்கள் மேலே கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து உங்கள் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கல. அவன் அனாதை தானே, அந்த அனாதை நாய்க்கு இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணோம், அப்பா என்ன பெருத்து எடுத்தாங்களே நாளாக எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் உஸ்பேத்தி விட்டுருக்கா. இந்த அஞ்சலிக்கு வேற வேலையே இல்லைங்க, எப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, அந்த சொத்தை எப்படி பிடுங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான சரி திட்டம் நிறையவே தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலிக்கு சரியான பாடம் புகட்டினா மட்டும்தான் அஞ்சலி வாழ்க்கையிலே திருந்துவா, எல்லாத்துலேயும் திருந்துவா. இல்லைன்னா அஞ்சலி எல்லாரையும் ஏமாத்தின்னு ஒரு பக்கம் சரியான பித்தலாட்ட வேலையை செஞ்சுன்னு வந்துருவாங்க வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இலக்கியா நடந்து இருக்கு. கரெக்டாக அந்த கார்த்தி ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட கூட பேசாமல் கட் பண்ணிட்டா. கார்த்தி அதை ஃபோன் பண்ணல, எல்லாமே அந்த அஞ்சலியோட சதி வேலை தான், உங்களை நம்ப வைக்கிறதுக்கோசம் தான் அந்த மாதிரி பண்ணிருக்கா. நீங்கள் எதையும் நம்பாதீங்க, கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கார்த்தி கடத்தப்பட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. அந்த அஞ்சலி இப்படி கூட பண்ணுவாளா, அவள் சொத்துக்காக எப்படி வேணாலும் பண்ணுவா, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் அவகிட்ட வச்சுக்காதீங்க. அவள் எது சொன்னாலும் சரி ஊ மட்டும் கொட்டிக்கோங்க, நீங்கள் திருப்பி கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டாவே நம்ம சந்தேகப்படுறோம்னு நினச்சின்னு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம தான் உஷாராக இருக்கணும். கார்த்தி வீட்டுக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். 7ஆம் தேதி வச்சு இருக்கிறத வந்து நம்ம 10ஆம் தேதியை ஒத்தி வச்சிடலாம். அது வந்து இந்த அஞ்சலிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கரெக்டாக இந்த விஷயத்தை கரெக்டாக கேதர் பண்ண 7ஆம் தேதி கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே பார்க்கணுமே அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததோடு மட்டும் இல்லாமல் கார்த்தியை கழட்டி விட்டுறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே 8ஆம் தேதி போயிட்டு அப்படியே சும்மா ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அப்படியே பல்ப் ஆயிடுது ஒரு பக்கம் அஞ்சலிக்கு. என்னடா இது, நாம ஒன்று நினச்சேன் இதுவும் நடக்குது, என்ன கார்த்தி நீங்கள் 7ஆம் தேதி தான் சொல்லியிருந்தீங்க, யாரோ ஒரு சதி வேலை செஞ்சு என்னை கடத்தினாங்கல்ல, அவங்க 7ஆம் தேதி வேறு தான் என்னை வச்சு இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தோணுச்சு. அதனால தான் அதை வந்து நான் பிளான் பண்ணி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஷாக் ஆயிரம் ஒரு பக்கம் அஞ்சலி. என்னடா அது, நம்ம யுத்தி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமா பிளான் பண்ணி எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டோம், எல்லாமே பிளாக்ஸ் ஆயிடுச்சு, என்னதான் பண்ணுறது ஏதுதான் பண்ணுறது ஒன்றுமே புரியல, என்னடா இது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரியால் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் பண்ணுற வினை எல்லாமே உங்களவே வந்து சேரும், நீங்கள் பொறுப்பாக இருந்தால் எல்லாமே பொறுப்பாக தான் இருக்கும். சரி விடுங்க, நடந்தது ஆனது போனது போச்சு, அதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தானே பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து அஞ்சலி வந்து பலான்னு அடிச்சிடறாங்க. எல்லாமே நீ தான் சதி வேலை செஞ்சதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒழுங்கு மரியாதையாக கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், இல்லை வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, உண்டெல்லோ வேறு இல்லைன்னு பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பைரவேண்டி என்னவே மிரட்டுறீங்க, எனக்கு என்ன தெரியும், உங்கள் பிள்ளை எங்கே போனோன்னா என்னன்னாரோ யார் கடத்தினாங்களோ சும்மா இப்போ என்ன பிடிச்சி ஏன் மேலே ஏன்னு இருக்கீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தினாட்டில் பதில் சொல்கிறாங்க. இதுலேருந்தே புரிஞ்சிருது. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.